கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதாவது குறிப்பாக சபைக்கு நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மேலான காரியம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகள், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகள், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ளவைகள், அந்த மேலானவைகளை தேட வேண்டும். இங்கு மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்படவில்லை, மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இதை தவிர நமக்கு வேறொரு திட்டம் அல்லது விருப்பம் நமக்கு இல்லை என்று அர்த்தம். இதுதான் மேலானவைகள் மட்டும்தான். மேலானவைகளையும் தேடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை, மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மேலான அந்த பரலோக ராஜ்யத்தைக்கு ஒப்பான வேறொரு இடம் எங்கேயும் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? அநேகராகிய நாம் இந்த உலகத்துக்குரிய மேலான இடம் என்று வேலையில் அடுத்த உயர்வு, ஏதாவது சங்கத்தில் தலைவர் பதவி, அரசியலில் தலைவர் பதவி, தேர்தல் ஓட்டெடுப்பில் வெற்றி பெறாவிட்டாலும் முதலமைச்சர் பதவி என்று பூமிக்குரிய காரியங்களில் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். இந்த பூமிக்குரிய இடத்தை காட்டிலும் ஒரு மேலான இடம் காணப்படுகிறது. அது பரலோகத்தில் காணப்படுகிறது. அதுவும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடம். அதனால தான் இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று ரொம்ப தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். மேலான இடத்தை சுதந்தரிப்பதற்கான அடிப்படையான ஒரு சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக ஆவியானவர் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் உள்ளத்தில் பதித்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியவை. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை அழித்து போட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். பொய் சொல்லாமல் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு புதிய மனுஷனாக மாற வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அன்பாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி ஸ்தோத்தரிக்க வேண்டும்.
மனைவி, புருஷன், பிள்ளைகள், பெற்றோர்கள், வேலைக்காரர்கள், எஜமான்கள். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு கர்த்தர் சொன்ன உபதேசத்தின்படி செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். இதெல்லாம் முதல்ல நம்ம செய்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேடவே முடியும். முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஆழமாக சிந்தித்து செயல்பட்டு அதில் நம்ம முழுமையாக தகுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் மேலானவைகளை தேடும்போது அது தன்னால் நமக்கு கிடைக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அறிவு, படிப்பு, மேன்மை, பட்டம், ஐஸ்வர்யம், புகழ்ச்சி, சொத்து, இடம் எல்லாம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகலாம், அல்லது ஒரு நாளில் போய்விடலாம். ஆனால் நித்தியமாக நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கும் இடத்தில் தான் உள்ளது என்பதை உணர்ந்தவர்களாய் அதை நாட வேண்டும், தேட வேண்டும், அடைய வேண்டும். அநேக மிஷனரிகள் பூமிக்குரிய எல்லா ஆசைகளும் துறந்து நாடு விட்டு நாட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை சொன்னதற்கு காரணம் அவர்கள் மேலானவைகளை சுதந்தரித்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் அநேக மிஷனரிகள், அவங்க இருந்த நாடு, இடம் அவ்வளோ செல்வ செழிப்பானது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மேடு அப்படின்னு எல்லா தேசத்துக்கும் வந்து, ஏன் நம்ம இந்திய தேசத்தில் அவங்களுக்கு என்ன இது கிடச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் இருக்கிற அந்த சூடே அவங்களால தாங்க முடியாது. அப்படி இருந்தும் எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன்னு பவுல் சொல்லுகிறார் பாருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், அங்கே தான் அண்டர்லைன், அவங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டு தான் பல தேசங்களுக்கு போய், இன்னும் சொல்லப்போனால் ஆதிவாசிகள் மத்தியிலும் அவர்கள் வந்து ஊழியத்தை செய்து அவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார்கள். ஸோ நாம் என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடுவோம், பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம், ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன் என்று சொல்லத்தக்கதாக ஓடுவோம், மேலானவைகளை சுதந்திரித்து கொள்ளுவோம். சுதந்திரித்து கொள்வோமா? நாம் மேலானவைகளையே தேட வேண்டுமானால் முதலாவது நாம் சில விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோம் இல்லைங்களா? அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோம். ஆகவே நாம் விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். முதல்ல நம்மளுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படணும். இயேசுவின் சாயலை அணிந்திருப்போம். வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். சொல்லாலும் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஞாலமெங்கும் தேவ தூது செல்வோம், ஞானமாய் காலத்தை செலவழிப்போம். ஜபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போம். அப்படி வாழும் பொழுது மேலானவைகளையே நாடுவோம், மேலோக வாசிகளாய் இருப்போம் அவரோடு. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே
மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.